வணக்கம் மாணவ மாணவிகளே. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் இந்த இலங்கை படம் குறித்தல் தொடர்பான பயிற்சிகள் தான் இப்ப நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது வந்து காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு வருகின்ற ஒரு முக்கியமான கட்டாய வினாவுக்குள்ள உள்ளடக்கப்படுவது இலங்கை படம், உலகப்படம். அதே நேரம் தரம் 10ல கற்கிற மாணவர்களுக்கும் பரீட்சை வினாத்தாள்ல இந்த இலங்கை படம், உலகப்படம் குறித்தல் மிகவும் முக்கியமானது. அதே நேரம் நாங்கள் இந்த இலங்கை படத்துல இன்றைக்கு நாங்கள் இந்த 2022ஆம் ஆண்டு பரீட்சைக்கு வந்த ஒரு இலங்கை படத்தை தான் நாங்க பார்க்க போறோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். இப்ப இதுல நான் இன்றைக்கு இதுல செய்ய போற பகுதிகள் வந்து ஒன்று வந்து காப்போதா சாதாரண தர பரீட்சையில, அதாவது 2022ஆம் ஆண்டு வந்த ஒரு இலங்கை படம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க வந்து இலங்கையினுடைய முக்கியமான இடங்கள், அதுல வந்து நான் இதுக்கு முதலும் ஒரு படம் போட்டிருக்கேன். அது இலங்கையில முக்கியமான குளங்களும் ஆறுகளும் உண்டு, அதுல குறித்தபடி இருக்கு. அத மாதிரி இது வந்து இதுல குறித்து காட்டப்பட்டிருக்கு இலங்கையில முக்கியமான இடங்கள். என்னடா எல்லாவற்றையும் நாங்க பயிற்சியில செய்வது கடினம். அப்ப அதுல வந்து நிறைய இதுல இடங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நதிகளை அண்டித்தான் இதெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள் எல்லாம் பரீட்சைக்கு வர்ற பகுதிகள்லாம் கடந்த கால வினாத்தாள்களை பார்த்துதான் நான் இந்த படத்தை தெரிவு செய்து போட்டிருக்கிறேன். அப்ப இது கட்டாயம் நீங்கள் பயிற்சி பெறணும் இதுல. அடுத்தது வந்து நான் இதுல போட்டிருக்கேன் மன்னர்களும் கட்டிய குளங்களும்னு சொல்லி கொஞ்சம் மன்னருடைய பெயர்களும் அதே போல இந்த குளங்களும் நான் இதுல போட்டிருக்கிறேன். அப்ப நாங்கள் இதற்கு முதல் இலங்கை படத்துல இருக்கிற அதாவது முக்கியமான ஆறுகள், குளங்கள் என்று ஒரு இலங்கை படம் போட்டிருக்கிறேன். இந்த பயிற்சி ஒன்று செய்கிற போது இந்த குளங்கள் பற்றிய படம் ஒன்று போட்டிருக்கேன், இலங்கை படம். அதுல போய் பாருங்கள். இந்த இதுல இந்த என்னென்ன குளங்கள் அதுல இருக்குது, அந்த குளங்களை கட்டிய மன்னர்களை நான் இந்திய வகுப்புல இதுல போட்டிருக்கிறேன். அப்ப முதல் நாங்க பார்ப்போம் நோட்ஸ. இந்த மன்னர்களும் கட்டிய குளங்களும் அந்த பகுதியை பார்ப்போம். இது இலங்கை படத்துல ஏற்கனவே தந்திருக்கிறேன் இந்த குளங்கள் எல்லாம். இப்ப நீங்கள் இனி போய் அந்த படத்துல பார்த்தா சரி. பயிற்சி ஒன்றுக்கு அருகில இருக்கிற படம். முதலாவது பண்டுகாவியன். இப்ப இவன் வந்து அனுராதபுரத்தை தலைநகராக்கிய முதலாவது மன்னன் தான் பண்டுகாவியன். இப்ப இவன் கட்டிய குளங்கள் வந்து, அதாவது நாங்க பசவ குளம் என்று தான் சொல்றது. அதுண்ட பழைய பெயர் அவியவாவி என்று சொல்லி சொல்றான். 3 குளங்கள் இந்த பண்டுகாவியன் கட்டியிருக்கான். ஒன்று அவியவாவி, 2 காமினி வாவி, 3 வந்து ஜெயவாவி. 2வது மன்னன் தேவநம்பிய தீசன். அப்ப இவன் கட்டிய வாவியின் பெயர் திசாவாவி. திசாவாவியை கட்டிய மன்னன் தேவநம்பிய தீசன். 3வது உபதிச மன்னன் கட்டிய ஒரு வாவி இருக்கு, தோப்பாவாவி. தோப்பாவாவியை கட்டிய மன்னன் உபதிச. இது வந்து இந்த பகுதி ஒன்று வினாக்களுக்கும் இப்படியானதுகள் வரும். மற்ற இலங்கை படத்துல குறிப்பதற்கும் வரும். அப்ப ஆனபடியால இது இந்த பகுதி ஒன்று வினாக்களுக்கும் இந்த பயன்படும் என்று நினைக்கிறேன். அடுத்தது 4வது முதலாம் பராக்கிரம பாகு. இவன மகா பராக்கிரம பாகு என்று சொல்லி சொல்றது. அப்ப பராக்கிரம பாகுவால கட்டப்பட்ட குளம் வந்து இந்த பராக்கிரம சமுத்திரம், மிகப்பெரிய குளம். அதாவது வந்து பராக்கிரம சமுத்திரம். இதுல ஒரு வாசகம் ஒன்று இருக்கு, அந்த வானில் இருந்து விழும் சிறு துளியேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன் என்று கூறிய மன்னன் தான் இந்த முதலாம் பராக்கிரம பாகு. அப்ப பராக்கிரம சமுத்திரத்தை அமைத்திருக்கிறார். அடுத்தது வந்து நிசங்கமெல்ல மன்னன். இந்த நிசங்கமெல்ல மன்னனை எடுத்தோம்னு சொன்னால், இப்ப இவன் வந்து இப்ப பண்டுகாவியன் அனுராதபுர கால மன்னன். நிசங்கமெல்ல மன்னன் வந்து குணநறுவை கால மன்னன். இவன் கட்டின குளம் வந்து பாண்டிய விஜய குளம். அதே போல 6வது மகாசேனன். இந்த மகாசேனன் வந்து கட்டிய குளம் வந்து, மகாசேனனை வந்து மின்னேரியா தெய்வம் என்று சொல்றான். மின்னேரியா தெய்வம் என போற்றப்பட்ட மன்னன். இது பகுதி ஒன்றில் எப்படி வர்றது வினாக்கள். மகாசேனன். அப்ப இவன் கட்டிய குளங்கள் மின்னேரியா, கவுடுலுவாவி, குருளுவாவி. நேற்று நாங்க பார்த்து நாங்க இலங்கை படத்துல குறிச்சினாங்க குருளுவாவி, மகா கணதரவாவி, மாமினிய வாவி. இவ்வளவு குளங்களும் மகாசேனன் கட்டியிருக்கான். இதுல மிகப்பெரிய குளம் தான் இந்த மின்னேரியா குளம். அப்ப இத வந்து மின்னேரியா தெய்வம் என்று அழைக்கப்படுற மன்னன் இந்த மகாசேனன். அப்ப அவன் கட்டின குளங்கள்ல இது மின்னேரியா குளம் பெரியது. அடுத்தது தாதுசேன மன்னன். கலாவாவிய கட்டியிருக்கிறான். அதே போல மாததுகமோ வாவியை கட்டியிருக்கிறான் இந்த தாதுசேனன். அதே நேரம் ஒரு கால்வாய் ஒன்றையும் அமைத்திருக்கிறான், ஜெயகங்கை கால்வாய் என்று சொல்லி சொல்றான். தாதுசேனால கட்டப்பட்டது இந்த ஜெயகங்கை கால்வாய் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதமா 8வது 2ஆம் முகலன். அவன் கட்டிய குளங்கள் வந்து ஒன்று பதவியா குளம், நாச்சதுவ குளம். இதுக்கு நாங்க இலங்கை படத்துல போச்சுனாங்க நாச்சதுவ குளம். நாச்சதுவ குளத்தின் இன்னொரு பெயர் பப்பதன்ன குளம். அப்ப ஆகவே இது 2ஆம் முகலன் கட்டின ஒரு குளம். அது மாதிரி 1ஆம் அக்போ கட்டின குளம் மாமடுவ குளம். அதே போல ஸ்ரீவட்டமான குளம். அப்ப இந்த 2 குளத்தையும் இந்த 1ஆம் அக்போ மன்னன் கட்டியிருக்கிறான்.
அதே போல 10வது 2ஆம் அக்போ மன்னன், அதாவது கந்தளாய் குளம் மற்றது கிரித்தலை குளம். இப்ப இந்த 2 குளத்தையும் கட்டியவன் 2ஆம் அக்போ. இது வந்து இந்த பகுதி 1 வினாக்கள்லையும் இப்படியான கேள்விகள் வரலாம், மற்ற இலங்கை படத்திலையும் வரலாம். அப்ப அதுக்காக நான் இந்த குளங்களை மன்னர்களை தனியா போட்டிருக்கிறேன். அடுத்தது பசவ மன்னன் கட்டிய குளம் வந்து மகாவிலட்சிய குளம், மானா கட்டிய குளம், நொச்சி பொத்தான குளம். இந்த 3 குளங்களும் இந்த வசவ மன்னனால கட்டப்பட்டு இருக்கின்றது. ஆனா இவன் ஒரு கால்வாயை கட்டியிருக்கிறான், எலகர கால்வாய். அப்ப இது தனி ஒரு கேள்வியாக. இப்ப எலகர கால்வாயை கட்டிய மன்னன் யார் என்று கேட்டா அது வந்து வசவ மன்னன். அப்ப இது பகுதி 1க்கும் இவை பயன்படும், இலங்கை படத்துல குறிப்பதற்கும் பயன்படும். நான் இதுல போட்டிருக்கேன், இலங்கை என்ற குளங்கள் ஆறுகள் உள்ள இலங்கை படத்துல இதை பார்க்கும். ஏற்கனவே பயிற்சி 1 கிட்ட இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் இதுல பார்ப்போம், 2022ஆம் ஆண்டு பகுதி 2ல ஆனா வினாவில வந்த இடங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து இந்த ஜம்புகோலப்பட்டினம். இந்த ஜம்புகோலப்பட்டினம் வந்து யாழ்ப்பாண மாவட்டத்துல இவ்விடத்துல இருக்கிறது. இது ஒரு துறைமுகம், காங்கேசன் துறையன்னு சொல்ற, சம்பில் துறையன்னு சொல்லலாம். ஜம்புகோலப்பட்டினம் இதுல கருப்பு புள்ளியால நிறந்திட்டப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் 2வது பார்ப்போம், இரணை மடு. இது ஒவ்வொரு முறையும் எல்லா பாஸ் பேப்பர்லயும் இருக்கின்றார். இரணை மடு, கனகராயனாறு, அநேகமான பாஸ் பேப்பர் எல்லாத்துலயும் பொதுவா இருக்குது. நாங்க இதுக்கு முதலையும் செய்த திரும்ப திரும்ப வருது வரிச்ச பேப்பர்ல. அப்ப இப்படி செய்தோண்டு வைக்க உங்களுக்கு தெரியும் அடிக்கடி என்னென்ன இடங்கள் அடிக்கடி குறிக்க வருதுன்னு. அப்ப இதுல நாங்கள் இரணமடு குளம், இந்த கனகராயன் ஆறுல இதுல இந்த நிறந்திட்டப்பட்ட பகுதி இரணை மடு குளம் என்று எடுக்கிறோம். அடுத்தது வந்து 3வது வந்தீங்கன்னா மாகம. மாகம என்ற ஒரு இடம் இதுல. அப்ப இது எங்க இருக்குன்னு சொன்னால், அதாவது வந்து இந்த மாணிக்க கங்கைக்கும் அதே நேரம் இந்த கிரிந்தி யோயாக்கும் இடையில. இது கிரிந்தி யோயா, அதே போல இது வந்து மாணிக்க கங்கை, இது மாணிக்க கங்கை, இது கும்புக்க நோயா. அப்ப இந்த கிரிந்தி யோயாவுக்கு பக்கத்துல, இந்தியால பக்கத்துல இருக்கிறது மாணிக்க கங்கை. இப்ப கிரிந்தி யோயா நதிக்கு கிட்டத்தான் இந்த மாகம என்ற இடம் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அனுராதபுரம், இலங்கையில புராதன தலைநகரம். அதாவது இந்த மெல்வத்தோயா, இந்த மெல்வத்தோயாவில இந்த கிளை ஆற்றில வந்து இதுல அனுராதபுரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில புராதன தலைநகரம் எதென்று சொன்னால் அதாவது இந்த அனுராதபுரம். அப்ப இதை தலைநகராக்கிய மன்னன் தான் நாங்க இப்ப பார்த்தாங்க பண்டுகாவையன். இப்ப இது அனுராதபுரம். அடுத்தது கம்பளை. கம்பளை எங்க காணப்படுகிறது என்று சொன்னால் இதை நாங்க பார்க்கணும். இங்க இருக்கு இந்த அம்புக்குறி இதுல போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பக்கத்துல இருக்கிற நதியை நாங்க பார்க்கணும். இந்த பக்கத்துல இதுல இருக்கிற நதி பக்கத்துல மகாவலி கங்கை. இந்தியால வந்து அதுக்கு கீழே பார்த்தோம்னா இதுல கழனி கங்கை இருக்கு. இந்த கழனி கங்கைக்கும் இந்த மகாவலி கங்கைக்கும் இடையில, அதாவது மகாவலி கங்கை கிளியாற்றில இது இருக்கு கம்பளை என்ற இடம் இதுல காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த நீர்கொழும்பு, கொழும்புக்கு பக்கத்துல நீர்கொழும்பு. இது வந்து கழனி கங்கை கொழும்பு, இது வந்து நீர்கொழும்பு. இப்ப இந்த இதுல ஒரு முறிவு இருக்குது, அந்த முறிவு சரியா தெரியல, ஆனா அதுல புள்ளி போட்டிருக்கிறேன். அந்த முறிவுக்கு கிட்ட இருக்கிற இடம் தான் நீர்கொழும்பு. அதே போல காலி துறைமுகம். காலி துறைமுகத்தினாங்கிறது இது இன்கங்கை. இந்த நதி வந்து இன்கங்கை, அதுக்கு பக்கத்துலதான் இந்த காலி துறைமுகம் காணப்படுகின்றது. அதே போல கலாவாவி. கலாவாவி வந்து அதாவது கலா ஓயாவில இருக்கின்றது. இது வந்து கலா ஓயா கோண நதி என்று சொன்ன அன்னிட்டு அதுல இங்கே இருக்கு. இந்த கலா ஓயாவில தான் இந்த கலாவாவி இருக்கின்றது. அதே போல யான் ஓயா இங்க இருக்கு. யான் ஓயா அதாவது வந்து இது திருகோணமலை, திருகோணமலைக்கு மேல இங்க வந்து இவ்விடத்துல இருக்கிற இந்த நதிக்கு பெயர் தான் நாங்க யான் ஓயா என்று எடுக்கிறோம். அடுத்தது கல்லோயா. கல்லோயா தெரியும், மட்டக்களப்பு கீழே இங்க இந்த கல்லோயாவிலான ஒரு சமுத்திரம், ஒரு வட்டம் இருக்கு. இது சேனநாயக்கா சமுத்திரம். கல்லோயா என்று சொல்லி சொல்றது இந்த நதியைத்தான் நாங்க கல்லோயான்னு சொல்றோம். அடுத்தது மட்டக்களப்பு. இந்த இவ்வாறு வளைந்து அதாவது ஒரு குடா களப்பு முனை என்பவற்றை கொண்டதாக காணப்படுகிற ஒரு கரையோர பகுதி. இந்த புள்ளியில மட்டக்களப்பு என்பதை குறிக்கிறேன். அப்ப இதுவும் வந்து அக்கம் பக்கம் நீங்க அந்த நதியெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா இது எங்களுக்கு மட்டக்களப்புக்கு அப்படி பார்க்க தேவையில்லை. அந்த இடம் சரியாக இந்த புள்ளியில வந்து இந்த மட்டக்களப்பு குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆகவே இதுல நாங்கள் இந்த 2022 பேப்பரையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முதல் நேற்று இதற்கு முதல் 16, 17ஆம் ஆண்டு 2016, 17ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்தது போல அதே இடங்கள் திரும்ப திரும்ப வருது. இந்த இரணைமடு, அதே போல வந்து இந்த யானோயா, வளவகங்க, காலி துறைமுகம் இப்படியானதில் வந்து ஒரு அடிக்கடி வருகிற ஒரு வினாவாக இருக்கு. யோதவாவி, மற்ற ஜம்புகோலப்பட்டினம், யானோயா, அனுராதபுரம், இது வந்து கலாவாவி அடிக்கடி வர்ற ஒரு வினாக்கள். அப்ப இதை நீங்கள் சரியான முறையில தெளிவாக சரியா
நீங்க படித்து அதை ஞாபகப்படுத்தி வச்சிருந்தா 12 புள்ளிகளையும் அப்படியே பெறலாம். அடுத்தது இலங்கையில முக்கிய இடங்கள். இப்ப நான் ஒவ்வொன்றையும் தனிய பயிற்சிகளா போடாமல் இன்றைக்கு இதுல நிறைய இடங்கள் ஓரளவு போடப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து இந்த ஊராத்தோட்டை ஏற்கனவே நாங்க குறிச்சு பார்த்திருக்கிறோம். ஊராத்தோட்டை அதுக்கு சூரதித்த என்று சொல்லி ஒரு பெயர் இருக்கு. இந்த ஊராத்தோட்டைக்கு சூரதித்த அது ஒரே இடம். நாங்க இதுக்கு முன்னால் படிச்சிருக்கோம். அத மாதிரி நயினாதீவு இடத்துல அதாவது நாகதீபம் இதுல வந்திருக்கிறேன். இதுல நாகதீபம் என்ன நயினாதீபம் என்ன ஒன்றுதான். அதே போல இதுல வள்ளிபுரம் இதுல நிறந்திட்டப்பட்டிருக்கு. அதே போல இந்த கந்தரோடு இதெல்லாம் நடுக வர்ற ஒரு கேள்வி கந்தரோட இதுலயே இருக்கு குறிச்சு. அதே போல இதுல நல்லூர் போடப்பட்டிருக்கிறது. அத மாதிரி இங்க மாவட்டம் இந்த முல்லைத்தீவு இந்த கனகராயனாறு கிட்டத்தான் இதுல முல்லைத்தீவு குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க நாங்கள் இந்த துறைமுகம் கோகண்ண அதாவது இந்த திருவோணமலை துறைமுகம் இந்த பழைய பெயர் கோகண்ண இவ்விடத்துல போடப்பட்டிருக்கு. அது மாதிரி கொட்டியாரக்குடா இந்த அதாவது திருவோணமலை இந்த குடா வளைந்து இந்த இந்த நுனியில வந்து கொட்டியாரம் என்ற ஒரு இடம் இருக்கு. அத மாதிரி நாங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இங்க மட்டக்களப்பு இப்ப பார்த்த ஒரு இடம். அதே போய் இந்த கல்லோயா நதியில பார்த்தா இது ஒரு குடியிருப்பு தீகவாவி குடியிருப்பு ஏற்கனவே குறிச்ச நாங்கள் இப்ப எல்லாம் இதுல ஒரே படத்திலே இருக்கு. அதாவது இதுல கல்லோயாவில இதுல இருக்கு தீகவாவி குடியிருப்பு. அதே போல பானம என்ற ஒரு இடம் இதுக்கும் இடைக்கிற வாரது குறிக்க. அதே போல இங்க நாங்கள் இது மாணிக்க கங்கை இந்த நதி இந்த மாணிக்க கங்கையில கஜரகம காஜரகம இந்த இவ்விடத்திலே இருக்குது. அது கதிர்காமம் கதிர்காமத்தின் பழைய பேர் தான் காஜரகம அதுதான் இதுல போட்டிருக்கணும். அப்ப அதை அப்படியே வரும். அது மாதிரி சித்துல் பௌவத இதுவும் இதுல இருக்கு. இந்த புள்ளி அதாவது இந்த மாணிக்க கங்கைன்ற அடி பகுதி இதுல சித்துல் பௌவத அடிக்கடி வார ஒரு இடம் சித்துல் பௌவத காஜரகாம அதுவும் அந்த மாணிக்க கங்கையெல்லாம் இருக்கின்றது. அதே போல இதுல மகாகம என்ற ஒரு இடம் இதுல காணப்படுகின்றது. அப்ப இது எந்த இடம்னு சொன்னா நதி கிரிந்தியோயா இந்த நதி வந்து கிரிந்தியோயா. அத மாதிரி அம்பாந்தோட்டை இவ்விடத்துல இருக்கின்றது. அத மாதிரி இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வளவகங்கை கிட்ட கொடவாய என்ற ஒரு இடம் இருக்கு. கொடவாய இதுல இவ்வளத்துல குறிச்சிருக்கு. எல்லாம் ஒவ்வொரு நதிக்கு கிட்டத்தான் வருகிறது. அதே போல தேவேந்திரா முனை அல்ல தேவநகர தேவநகர இதுல போடப்பட்டிருக்கு. அதாவது வந்து இது நில்வளகங்கை இந்த நதிக்கு பேர் நில்வளகங்கை. அதுலதான் தேவேந்திரா முனை அல்லது தேவநகர என்று சொல்லி சொல்றான். அத மாதிரி நில்வளதித்த இந்த நில்வளகங்கைக்கு பெயர் நில்வளதித்த ஒரு பழைய பெயர் இது. அதான் நான் இதுல மேலதிகமா போட நில்வளதித்த நில்வளகங்கை. அதே போல இந்தியால நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து காளி இம்மதித்த இம்கதித்த என்று அதாவது காளி இதுல இருக்குது. இந்த இடம் வந்து அதாவது வந்து இன் கங்கைக்கு கிட்ட தான் இது இருக்கிறது. அத மாதிரி இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுல இது களனி கங்கை கொழும்புக்கு கிட்ட இது கொழும்பு. இது வந்து நாங்க இப்ப பார்த்தாங்க நீர் கொழும்பு அதுக்கு கீழே கொழும்பு. அதுல ஒரு குடியிருப்பு இருக்கு கல்யாணி குடியிருப்பு. இந்த களனி கங்கையை நாங்க சொல்றோம் கல்யாணி நதி என்று. அந்த கல்யாணி நதியில தான் கல்யாணி குடியிருப்பு. இது களனி கங்கை. அதுல இதுல ஒரு குடியிருப்பு கல்யாணி குடியிருப்பு. அதுல கீழே கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை இங்க இவ்விடத்துல இருக்கு கோட்டை. அதே நேரம் அதே களனி கங்கையில நாங்க இங்க வந்தோம்னா சீதாவாக்கை. இந்த சீதாவாக்கம் என்னன்னா இந்த மாயாதுன்னா இங்க இந்த இதுல சீதாவாக்கை என்ற இடம் போடப்பட்டிருக்கிறது. அத மாதிரி நேற்று நாங்க பார்த்தோம் அந்த போர் நடந்த இடம் போர்த்துகேய தளபதி மேர் கண்டி மீது போர் தொடுத்த இடங்களே இந்த பெலன போர் இங்க இந்த இடத்துல மகாவலியங்கை கிட்ட அதுல பேராதனை என்ற ஒரு இடம் இதுல போட்டிருக்கிறேன். அத மாதிரி பாருங்க இதுல மகியங்கனை அடிக்கடி பரீட்சைக்கு வர ஒரு இடம் மகியங்கனை மகாவலி கங்கையினுடைய அந்த கிளையாறுபடியை பிரிந்து அதாவது இப்ப இங்கே இருந்து உற்பத்தியாகி இவ்வாறு போகிற போது நேர போயக்குள்ள இங்க அந்த கிளையில வந்து கிளைக்கு கிட்ட இதுல ஒரு கிளை 2, 3 அந்த கிளையினுடைய மேற்பரப்புல இந்த இடம் தான் மகியங்கனை. இது சுலபமா குறிக்கலாம் இந்த மகியங்கனை. அப்ப இது வளர்த்துக்கலை அதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா பதுளை என்ற ஒரு இடம் இதுல இருக்கின்றது பதுளை என்று சொல்லி அதுவும் இப்ப இதுல குறித்து காட்டப்பட்டு இருக்கின்றது. அது மாதிரி இந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானியிலி உண்டு தம்பதெனியா. அப்ப நாங்கள் வந்து இது முதல் என்ன நதி என்று பார்க்க வேணும். இது களனி கங்கை இது வந்து தெதுரு ஓயா இது சிலாபம் இது தெதுரு ஓயா. இந்த தெதுரு ஓயாவில நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது கீழே இவ்விடத்துல இந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானியில ஒன்று இருக்குது. அதாவது வந்து தம்பதெனியா. அப்ப நாங்கள் அந்த புராதன தலைநகரங்கள்ல ஒன்று அன்றதபுரம். அதே நேரம் 2வது தலைநகரம் வந்து இங்கே இருக்கு புலனறுவை. அதை நாங்க சொல்றோம் இதுதான் புலனறுவை பாசர நகர் என்று சொல்லலாம் அல்லது புலஸ்தி நகர்.
அப்ப இது வந்து 2வது தலைநகரம் புலனறுவை. பிறகு தம்பதனியா நோக்கி நகருது, தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் தம்பதனியா இவ்விடத்துல வருகின்றது. அதே போல திரும்ப இங்க யாப்பகுவ, இதுவும் இந்த தெதுரோயாக்கு மேலே இருக்கு யாப்பகுவ. பிறகு திரும்ப கீழே எல்லாமே சுத்தி சுத்தி இதுல குறுநாகல் இருக்கின்றது. அப்ப அப்படியே வந்து பிறகு கம்பளை, இங்க வந்து கோட்டை இங்க வருது. அப்ப அந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகளும் இதுக்குள்ள குறிக்கப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி இது புத்தளம் மாவட்டம், புத்தளம். இது இப்ப இந்த நதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இது மன்னார் தீவு, இது மாதோட்டம், மகாதித்த, இதைத்தான் நாங்க சொல்றோம். ஆனா மன்னார் தீவுன்னு சொல்லலாம். இது ஒரு துறைமுகம், மாந்தை துறைமுகம். அத மாதிரி இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதுல அன்றதபுரத்துக்கு நேர கீழே மிகிந்தலி என்ற ஒரு இடம் இருக்கு. மிகிந்தலிய சேத்திய கிரி என்று சொல்லி சொல்றான். சேத்திய கிரி என்றால் இந்த மிகிந்தலைக்கு இன்னொரு பேர். அத மாதிரி இதுல ஒரு குடியிருப்பு இருக்கு. அதாவது வந்து இங்க நாங்கள் பார்த்த நாங்கள் தெதுரு ஓயா, இது கலா ஓயா. இந்த கலா ஓயாவில தான் இந்த விஜிதகம குடியிருப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கு. விஜிதகம குடியிருப்பு. இது வந்து கலா ஓயா கோண நதி என்று சொல்றான். விஜிதகமண்ட குடியிருப்பு இருக்கு. அதுக்கு மேல மல்வத்தோயாவில மிகிந்தலை என்ற ஒரு இடம் இருக்கிறது. மிகிந்தலை சேத்தியகிரி என்று சொல்லியும் சொல்லலாம். நேற்று நாங்க பார்த்தோம் இந்த தம்புள்ள, அதே போல சிகிரியா இவ்விடத்துல இருக்கு சிகிரியா. அப்ப அதுவும் வந்து இந்த கலா ஓயாக்கு கிட்டத்தான் இங்க இருக்கு. இது யான் ஓயா, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கு இந்த சிகிரியா. சிகிரியாவுக்கு கிட்டத்தான் இங்கால தம்புள்ள என்ற இடம் இருக்கின்றது. அப்ப ஆகவே இதுல இந்த மற்ற கற்பட்டி, இது வந்து கடலுக்குள்ள நீட்டிக்கொண்டிருக்கிற ஒரு முனை பகுதி தான். அதுல இந்த நுனியில தான் இது புத்தளம். இந்த இடம் புத்தளம் வாரது குறிக்க, நீர்கொழும்பு வாரது குறிக்க. இது புத்தளம், இது நீர்கொழும்பு. அதே போல இதுல வந்து கற்பட்டி. இப்ப புத்தளத்துக்கு கிட்டத்தான் கற்பட்டி, இந்த முனை போல நீட்டிக்கொண்டிருக்க ஒரு பகுதி. இதை நாங்கள் கற்பட்டி என்று சொல்லி எடுக்கிறோம். இது உருவெலன்றதும் ஒரு குடியிருப்பு தான். அப்ப அது மாதிரி விஜிதகம கண்டது. அப்ப இதுலயும் கொஞ்சம் இடங்கள் நான் தந்திருக்கிறேன். அப்ப இது வந்து நாங்கள் எல்லாவற்றையும் பயிற்சியில போடாமல் நீங்க ஒரே பார்வையில இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். அநேகமா அந்த தனிப்பட்ட மாவட்டங்கள்ல வாரது, முல்லைத்தீவு குறிக்க வர்ற, திருவோணமலை வாரது, மட்டக்களப்பு கடந்த கால பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு, மட்டக்களப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த நீர்கொழும்பு, அதுக்காக தான் இந்த இடத்த போட்டிருக்கேன், நீர்கொழும்பு வந்திருக்கு. அதே போல களுத்துறை. இப்ப நீங்க கடந்த கால பாஸ் பேப்பரை பார்த்தால் இந்த இடங்கள் எல்லாம் வந்திருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. மற்ற மன்னார் தீவு இந்த இந்த பிரதேசம். அத மாதிரி நைனாதீவை நாகதீபம் என்று தெரிவினம் சிலவேளை நாகதீபம். அது மாதிரி ஊராத்தோட்டவை சூரதித்த என்று சொன்னாலும் இந்த ஊர்காவற்றுறையத்தான் ஊராத்தொட்ட என்று அது கனகன பெயர்கள் அப்படியே இருக்கு. அப்ப நீங்கள் இதையும் நீங்கள் படித்து இதிலையும் நீங்கள் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப மன்னர்கள் கட்டிய குளங்களும் நீங்கள் இந்த இலங்கையின் முக்கியமான ஆறுகள் குளங்கள் படத்துல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதுல இருக்கு. நான் ஏற்கனவே பயிற்சி ஒன்று பக்கத்துல போட்டிருக்கேன் இந்த படம். நீங்கள் இந்த இலங்கை படம் குறித்தல்ல தரம் 10, 11 கற்கிற மாணவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சியாக அமையும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.